நான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இனிய காலப்பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்வில் இன்றைக்கு மகாபாரதத்திலிருந்து ஒரு சிறிய செய்தியைத்தான் சொல்லியிருக்கின்றேன். சூதாட்டம் முடிந்து தருமன் சகுனியோட சூதாடி நாட்டை இழந்து நகரத்தை இழந்து 12 வருஷம் காட்டை ஆள வேண்டும், காட்டுக்கு போக வேண்டும் என்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு காட்டுக்கு புறப்படுவதற்காக வந்து காட்டினுடைய காண்யவகம் வனம் என்று சொல்லப்படுகிற அந்த காட்டினுக்கு நுழைவதற்காக கரையிலே இருக்கிறார்கள். இளைப்பாறுகிறார்கள். இளைப்பாறுகின்ற போது ஒவ்வொருத்தருக்கும் வெம்பல் என்று சொன்னால் மனத்தை நினைந்து வெம்புகிறார்கள். தாங்கள் விட்ட பிழைகளை நினைந்து விரும்புகிறார்கள். சூதாட போகிற பிழை, ராசஜி யாகத்துக்கு என்ன இவங்களோட என்ன சூதாட்டம் காண வருகிறவர் என்ற அவர் ஓலி அனுப்பிய போது அதற்கு வந்தது பிழை, இப்படி பல விஷயங்களை யோசிக்கிறார்கள். அப்படி யோசித்து கொண்டு கேட்க ஒவ்வொருத்தரும் சொல்கிறான், என்ன செய்யலாம் அடுத்த கட்டத்தில் என்று. வீமன் சொல்கிறான், ஒன்றும் வேண்டாம், இந்த கதையெல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் போய் உடனடியாக சண்டை பிடிப்போம். துரியோதனா போன்றவர்கள் என்னுடைய கதாயுதத்தால் நான் அடித்து கொல்லுவேன். பாஞ்சாலியுடைய சபதமும் நீங்கும். துரியோதனாரை கொன்றாத்தான் தன்னுடைய தலை முடிக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறாள். அந்த ரத்தத்தை எடுத்து கொடுப்பேன், அவள் தலையில் பூசி தலையை முடிக்கட்டும். ஆகவே நான் சண்டைக்கு போக போகிறேன் என்று வீமன் சொல்லுவான். இவனுடைய வீரம் அவ்வாறு. அர்ஜுன் சொல்லுவான், நானும் கர்ணன் தானே இதுக்கு தூல்வி ஆளுகிட்டவன், அப்படியான கேடு கட்டவனை நான் கொல்லுகிறேன், என்னுடைய காண்டிபமாகிய வில் என்னுடைய கையில் இருக்கிறது, நானும் வருகிறேன், 2 பேரும் புறப்படுனான். கண்ணன் சிரித்து விட்டு சொன்னான், நீங்கள் பெரிய கட்டிக்காரன் சரி, ஆனால் நீங்கள் இப்போது ஒரு வாக்குக்கு கட்டுப்பட்டுகிறீர்கள். 12 வருஷம் காட்டிலும் 1 வருஷம் நாட்டிலும் மறைஞ்சு வாழ்வதற்கும் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் சண்டைக்கு போனால் நீங்கள் ஒரு விதி மீறல் செய்தவர் ஆகுவீர்கள். உண்மைக்கு புறம்பான விதி மீறலை நீங்கள் செய்தவர்களாகி பாண்டவர்களுக்குரிய மரியாதை இல்லாமலே போய்விடும். உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள், வல்லவர்கள், நல்லவர்கள் என்ற அந்த மரியாதை அடிபட்டு போயிடும். செய்யப்போகிறான்னு இப்போது மௌனமாகி விட்டார்கள். இவள் திரௌபதி பார்த்தார். அவளுக்கு வெப்பியாரம் தாங்க முடியவில்லை. கண்ணா, இவர்கள் தான் சூதாடி பாவம் செய்து தன்னை இழந்து, நாடை இழந்து, நகரத்தை இழந்து, பொண்ணு இழந்து, பொருள் இழந்து, எல்லாத்தையும் இழந்து போனார்கள். நான் என்னப்பா பாவம் செய்தேன்? எனக்கேன் இந்தளவு தண்டனை? என்னுடைய தூளுரியப்படுவதற்கும் என்னுடைய கூந்தல் களையப்பட்டு நான் இன்றைக்கு இந்த நிலையில் இருப்பதற்கும், கூந்தல் கட்டப்படாமல் இந்த நிலையில் இருப்பதற்கும், தலைவிரி கோலமாக இருப்பதற்கும் என்னப்பா காரணம்? நான் என்ன பாவம் செய்தேன்? ஏதாவது பாவம் செய்தேன் நான் சொல்லு என்று கண்ணனை கேட்க கண்ணன் சொன்னான், திரௌபதி, நீயும் ஒரு பாவம் செய்திருக்கிறாய் தெரியுமோ? என்ன என்ன கண்ணா, என்ன கண்ணா, நான் என்ன பாவம் செய்தேன்? 5 பேரை மணந்தது பாவமா? இல்லை, அது நாரதர் முனிவர் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆண்டுக்கு ஒருவராக முறை வகுத்து கொடுக்க அதன்படி வாழுகின்றாய், அதில் எந்த தப்பும் இல்லை. அதனை போன முறையிலே ஏற்றுக்கொண்ட அந்த பிறப்பு ரகசியத்தின்படி உனக்கு 5 கணவர் கிடைக்கும் என்பதன்படி நீ 5 பேர் திருமணம் முடித்தாலும் ஆளுக்கு 1 வருடம் அந்த காலத்திலே மற்றவர்கள் அங்கே அணுக முடியாதுன்றது போல வாழ்க்கையை அமைத்து கொண்டீர்கள். ஆகவே அது பிழை இல்லை. அப்போ என்ன பிழை கண்ணா? நான் செய்த பிழை என்ன சொன்னான். கண்ணன் சிரித்து விட்டு, திரௌபதி கவனமாக கேள். மச்சேந்திர சுயம்பரம் நடந்ததில் ஓம் நடந்தது. அந்த சுயம்பரத்திலே வீரர்கள் எல்லாரும் வந்தார்கள், ஓம் வந்தார்கள். அங்கே மச்சேந்திரம் ஒன்று சுழட்டப்பட்டு கொண்டிருந்ததில் ஓம் சுழட்டப்பட்டு கொண்டிருந்தது. அந்த மச்சேந்திரத்தில் வீட்டிருந்தவனுக்கு நீ மாலையிட வேண்டும் என்று சொல்லப்பட்டதில் ஓம் சொல்லப்பட்டது. அப்படி என்ன? அப்போ அந்த நேரத்தில் என்ன? கர்ணன் அங்கே இருந்தவன் அவன் வில்லி எடுத்துக்கொண்டு வழிகிட்டவன் மச்சேந்திரத்தை வீழ்த்துறதுக்கு ஓம் எடுத்தவன். அது மட்டுமல்ல, அவன் வில்லை வளைத்து அம்பு தொடுத்து இந்த மச்சேந்திரம் விழப்போகுது என்று எல்லோரும் ஆரவாரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீ என்ன சொன்னாய்? தேரோட்டி மகனை நான் திருமணம் செய்ய முடியாது. அதாவது சாதியிலே குறைந்த தேரோட்டி என்று சத்திரியர், சூத்திரர் என்று சொல்லப்படும் அந்த 4 வர்ணத்துக்கு கடைசி வர்ணமாக இருக்கிற சூத்திரருக்கு இருக்கிற தேரோட்டி மகனாக இவன் சத்திரியன் என்று யாருக்கும் தெரியாது, இவன் சூரியன் புத்திரன் என்று யாருக்கும் தெரியாது. அப்போ தேரோட்டி மகனை நான் மறந்து கொள்ள முடியாதுன்னு அந்த சபை நடுவே சொன்னாய். கர்ணன் வெட்கி தலை குனிந்தான். எவ்வளவு பெரிய வீரன்! கேட்டது எதையும் இவருக்கும் கொடுக்கக்கூடிய, உயிரியை வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடிய அப்படியான வீரன் உன்னுடைய அந்த கேவலமான பேச்சினாலே சபை நடுவே வெட்கி தலை குனிந்தானே, அதுக்கு யார் காரணம்? நீ அல்லவா? திரௌபதி இப்போ மௌனமானாள். ஆம், நான் தான் காரணம். அவன் தேரோட்டி மகனாக வளர்க்கப்பட்டதனாலே நான் அவனை திருமணம் செய்வதற்கு விரும்பாத காரணத்தினாலே அப்படி கூறிவிட்டேன். தவறுதான். அந்த தவறினுடைய நிமித்தமாகத்தான் உனக்கு ஏற்பட்ட இந்த அவமானம் ஏற்பட்டது. சபை நடுவே என்ன நடந்தது? பேர் தூய்கின்ற போது
துரியோதனன் கூட சொல்லவில்லை. துயிலுரியும்படி தூண்டியவனார் கர்ணன். ஆக முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நீ முன்னே அவை சபை நடுவே அவமதித்தாய். இப்போது சூதாட்டத்தின் போது அந்த சபையிலே கர்ணன் உன்னை அவமதித்தான். முற்பகல் செய்தது பின்னாலே விளைந்திருக்கிறது. ஆகவே நீ பாவம் செய்யவில்லை என்று சொல்லாதே. நீயும் ஒரு பாவம் செய்திருக்கிறாய். அதுக்கான தண்டனை தான் அங்கே அனுபவித்தாய். இனி எதிர்காலத்திலே நல்லது நடக்கும். நல்லது நடக்கிறதுக்கான நீங்கள் கடவுள் வழி நல்ல நேர்வழியில் நடவுங்கள். நல்லது நடக்கும் என்று வாழ்த்து கூறி விடவிட்டார். ஆக முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற இந்த செய்தி திரௌபதியினுடைய இந்த கதை ஊடாக எங்களுக்கு தெளிவாகிறது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.